Sweets. Crispy snacks. Ayurvedic products. It's rice. Chilies. Rice. Snacks. Crispy snacks. Biryani leaves. Spices. Health mix. That's all items. Cooker. Small cooker. Coffee powder. Moringa seeds. Navadaniya semia. Slowly. Groundnut, peanut. Peanut. It's over. It is over. You want to drop? Yes. Yes. What? It's fire. It is small. It's hot small. Hit. Keep there. One. It's over. It's over. It's busy. Another 10,000 plus food items. It's over. It's over. Open it. Go away. Reset. Reset. கத்திரசம் அதுக்கப்புறம் காஜு கத்லி அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் அதுக்கப்புறம் இது காஜு கத்லி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது வந்து மைசூர் பாக் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஆச்சி சாம்பார் தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து தட்டை பயிறு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது ஆனால் வந்து ஓகே இது வந்து சிறுபருப்பு அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசி
அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சேமியா, இந்த ராகி சேமியா, மில்லட் சேமியா, இதெல்லாம் இந்த பேக்கெட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜாக்ரி பவுடரு, நாட்டு சக்கரை தான் போட்டு யூஸ் பண்ணுறதுனால நாட்டு சக்கரை பவுடர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வெல்லம்க்கு அப்புறம் இது இல்லாமல் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஸ்நாக்ஸ் தான். இந்த மக்காலான்னு ஒன்று இருக்குல்ல, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம்னா வீட்டெல்லாம் போடாது. ஸோ அதனால அது அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முறுக்கு, ரோஸ் குக்கி, அதுக்கப்புறம் இது வந்து பக்கோடா, இதுவும் அந்த காரா சேவ் மாதிரி இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸு, அதுக்கப்புறம் காஃபி தூள், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நட்ஸ் இருக்குது, டேட்ஸு, பாதாம், அதுக்கப்புறம் வால்நட்டு, முந்திரி, அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா தூள், அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர், கோகோனட், அந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடரு, சீரகத்தூள், ஆமாம் இது மல்லித்தூள், அதுக்கப்புறம் வெந்தய பொடி, அதுக்கப்புறம் இது என்ன மிளகு பொடி, அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு. சரி, இது வந்து சீரகத்தூள், அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் இது இட்லி பொடி, அதுக்கப்புறம் இது வந்து கடுகும் வெந்தயம் கலந்த ஒரு பொடி, ஆனால் ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. இது வந்து கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் இது மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் தூள் வீட்டிலேயே அரைச்சது, அதுக்கப்புறம் இது வந்து இந்த பஜ்ஜி போண்டா பவுடர், புட்டு மிக்ஸு, அதுக்கப்புறம் இது முளைக்கட்டிய கம்பு மாவு, முளைக்கட்டின மாவு, இதெல்லாம் சப்பாத்தி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த சேமியா, கார்ன்ஃப்ளவர் மாவு, கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் இடியாப்பம், அதுக்கப்புறம் இது வந்து அது பேர் பாம் ஜாக்ரி, அதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, சீரகம், பெப்பர், புளி, நார்மல் வெல்லம், அதுக்கப்புறம் இது சோயா. இங்கே இப்போ எல்லாமே கவர் பண்ணியாச்சா? ஓகே, இதெல்லாம் கவர் பண்ணி அப்படியே இந்த பக்கம் வரும்போது இங்கே வந்து என்னென்னா நிறைய பொடிகள் இருக்குது. முருங்கை இலை பொடி, வேப்பப்பூ பொடி, கொய்யா இலை பொடி, நொச்சி இலை பொடி, ஏலக்காய் பொடி, மாதுளை பழத்தோல் பொடி, செம்பருத்தி பூ பொடி, அதுக்கப்புறம் திருநீற்று பச்சை இலை பொடி, அதுக்கப்புறம் கொள்ளு பொடி, கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் கஷாய பொடி இருக்குது. இந்த பொடியெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் சுடு தண்ணியில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிற பொடிகள். கஸ்தூரி மஞ்சளை தவிர மற்ற எல்லாமே வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுவும் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கிறது தான். இது என்னென்னா ஆவாரம் பூ பொடி, சுகருக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து முருங்கை விதை இருக்குது, இந்த மாதிரி பெரிய பெரிய விதை இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த மில்லட் மாவு வகைகள். இது வந்து திணை மாவு, அதுக்கப்புறம் இது உளுந்து பொடி, அதுக்கப்புறம் இது வந்து நவதானிய பொடி, அதுக்கப்புறம் அது வந்து காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் இது வந்து அரிசி மாவு என்று நினைக்கிறேன். இதுதான் அரிசி மாவுன்னு நினைக்கிறேன். கலர் வெள்ளையாக இருக்கும்போதுமே தெரியுது. ஸோ இவை அனைத்தும் நம்மளுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வந்தது. வீடியோ இப்படி கச்சா நாங்கள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். இதெல்லாம் நாங்கள் இப்போதைக்கு எடுத்து வச்சுட்டு இது பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இந்தியா டு USA வந்து ஷிப்மெண்ட். கிட்டத்தட்ட 30 கிலோவுக்கு மேலே இருக்குது. இங்கே ஒரு 50 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. 2 பேக்காக வந்துச்சு. ஸோ ஃபைனலி எப்படியோ வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். நன்றி, வணக்கம், பை. அதுக்கப்புறம் இந்த ரவை இருக்குது. அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை,
இதெல்லாம் வந்து ஊர்லேருந்து அனுப்பி விட்டுருக்காங்க நம்மளுக்கு.